இந்த தேர்தலில் திமுக தோல்வி அடைய வேண்டும். திமுக இந்த ஊழல் திமுக, விவசாயிகள் எதிரான திமுக, பெண்களுக்கு எதிரான திமுக தோல்வி அடைய வேண்டும். அந்த நோக்கத்திற்காகத்தான் நான் தமிழ்நாடு முழுவதும் 100 நாள் நடைபயணம் மேற்கொண்டிருக்கின்றேன். ஒவ்வொரு தொகுதியாக, ஒவ்வொரு மாவட்டமாக சென்று, வடக்கிலே கும்மிடிப்பூண்டி, தெற்கிலே கன்னியாகுமரி, கிழக்கிலே நாகை மாவட்டம், மேற்கிலே கோயம்புத்தூர், அத்தனை மாவட்டங்களுக்கும் சென்று அத்தனை மக்களை சந்தித்து, அனைத்து தரப்பு மக்களையும் சந்தித்து, விவசாயிகள், தொழிலாளர்கள், உழவர்கள், பெண்கள், இளைஞர்கள், மாணவர்கள், மீனவர்கள், நெசவாளர்கள், அரசு ஊழியர்கள் போன்ற அனைத்து நிலை மக்களையும் சந்தித்து, இந்த கொடுங்கோல் ஆட்சி திமுக ஆட்சியை தூக்கி எறியுங்கள், தூக்கி எறியுங்கள் என்று இந்த நோக்கம்தான். இப்படி நான் சொன்னது போன்று இந்த பகுதி, இந்த தொகுதி, இந்த மாவட்டம் தமிழ்நாட்டிலே மிக மிக பின்தங்கிய ஒரு பகுதி மாவட்டம். இந்த மாவட்டத்தில் அத்தனை பிரச்சனைகள் இருக்கிறது. இதற்கெல்லாம் தீர்வு கொண்டு வர வேண்டும் என்றால் இந்த தேர்தலில் திமுக தோல்வியடைய வேண்டும். இன்னும் 6 மாதத்தில் நம்முடைய ஆட்சி தமிழ்நாட்டில் வரும், உறுதியாக வரும். நம்முடைய கூட்டணியை சார்ந்த ஆட்சி வரும். வந்தவுடன் உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளையும் இந்த அன்புமணி ராமதாஸ் தீர்த்து வைப்பேன். நான் உங்களுக்கு தீர்த்து வைப்பேன். காரணம், ஒட்டுமொத்த இந்த மாவட்டத்தில் உள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் அத்தனையும் நான் நன்கு அறிந்தவன். ஒவ்வொரு கிராமத்திற்கும் நான் இந்த மாவட்டத்தில் போகாத கிராமமே கிடையாது. அந்த ஒரு பகுதிக்கு சென்றால் இதில் என்ன பிரச்சனை, இல்ல இந்த தண்ணி பிரச்சனை, இல்ல வேளாண்மை பிரச்சனை, இல்ல வேற ஏதாவது ஸ்கூல் பிரச்சனை, கல்லூரி, ஏதாவது எல்லாத்தையும் நான் பார்த்திருக்கிறேன். இப்ப கூட வரப்ப கூட நம்ம கெத்தூர்ல இருந்து கோவிந்தராஜ் வந்திருந்தார். அவர் ஓட்டுநர், நடத்துனர் பேருந்துல. அவர் என்கிட்ட மாத்திரை காமிச்சார். ஐயா, நான் மாத்திரை இந்த பெண்ணாகரம் ஜிஹெச்ல இருந்து வாங்கிட்டு வரேன், பார்த்தா காலாவதியான மாத்திரை கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பயர்டு மாத்திரைன்னு சொல்லிட்டு பார்த்தா அது தேதியே மாறி போய் காலாவதி ஆனிச்சு. இப்படியெல்லாம் இங்கே நடந்து கொண்டிருக்கின்ற ஆட்சி. இடையில ஒரே ஒரு, இப்ப என்னுடைய மேடையில் இருக்கின்ற என்னுடைய தம்பிகளுக்கும், என்னுடைய அண்ணன்களுக்கும், சகோதரர்களுக்கும் ஒரு செய்தி, உங்களுக்கும் தான் செய்தி. மருத்துவர் ஐயாவை, அதாவது மருத்துவர் ஐயாவிடமிருந்து என்னை பிரித்து இன்று ஐயாவை சுற்றி இருக்கின்ற துரோகிகள், தீய சக்திகள், திமுகவின் கைகூலிகள் இருக்கின்ற வரை நான் அங்கே சேர மாட்டேன், நான் அங்கே இணைய மாட்டேன். ஐயா ஒரு சமூக சீர்திருத்தவாதி. 45 ஆண்டு காலம் இந்த மக்களுக்காக, தமிழ் சமூகத்திற்காக, தமிழ்நாட்டிற்காக உழைத்துக் கொண்டிருப்பவர். ஒரு சோசியல் ரிஃபார்மர். ஆனால் ஐயாவை இன்று திசை திருப்பி, ஐயா மனதை மாற்றி அங்கே இருக்கின்ற இந்த துரோகிகள் இருக்கின்ற வரை நான் சேர மாட்டேன், இணைய மாட்டேன் என்று உங்களுக்கு நான் இன்று தெரியப்படுத்துகின்றேன். எவ்வளவு வலியோடு நான் பேசுகின்றேன், எவ்வளவு மன உளைச்சல், மன அழுத்தம், வலியோடு நான் பேசுகின்றேன். காரணம், இந்த மாவட்டம் அப்படிப்பட்ட மாவட்டம். தருமபுரியில் உள்ள என் சொந்தங்கள் அப்படிப்பட்ட என் சொந்தங்கள். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கோட்டை தருமபுரி மாவட்டம். இந்த மாவட்டத்தில் உள்ள மக்கள் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டவர்கள். உங்களுடைய முன்னேற்றம் தான்
என்னுடைய கனவு. அதற்கு நிச்சயமாக நான் உழைத்துக் கொண்டே இருப்பேன். நான் இங்க வரதுக்கு முன்னாடி இந்த மாவட்டம் பிரச்சனை, இந்த நீர் பிரச்சனை, இந்த காவிரி தண்ணி பிரச்சனை, இந்த கூட்டு குடிநீர் பிரச்சனை, இந்த பஞ்சபள்ளியான பிரச்சனை, இந்த சின்னாறு பிரச்சனை, இந்த ஒட்டனூர் கோட்டையூர் பிரச்சனை, அதுல பெரிய பாலம் கட்டணும், ஏரி ஊர்ல கிட்னி பிரச்சனை இருக்கு, நிறைய அந்த பிரச்சனை இருக்குது. இதெல்லாம் பேச வந்தா இங்க வந்த உடனே எல்லாம் அவங்கவுங்க மனசுல வெடிச்சு வெடிச்சு வேற விதமா போயிடுச்சு. ஆனாலும் அவங்க எவ்வளவு காலமா அப்படியே மனசை அடக்கி வச்சுட்டு இருந்து ஏன்னா இப்ப இருக்கிறதெல்லாம் பார்த்தா சரி, அது வீட்டுல நம்ம போக வேண்டாம். இப்போ நான் ஒன்னே ஒண்ணு உங்ககிட்ட கேட்கிறேன். இப்போ உங்க ஊர்ல ஒரு ஏரி இருக்கு, இந்த ஏரியில மதகு இருக்கு, அந்த மதகு வழியா தண்ணி வெளியில வருது. அந்த மதகுக்கு வெளியில உடனே பக்கத்துல உங்க நிலம் இருக்கு. ஆனா அந்த ஏரியில வர தண்ணி உங்க நிலத்துக்கு அந்த தண்ணி பாசல, உங்க தண்ணி போல, உங்க நிலத்தை தாண்டி தான் கடைசியில் இருக்கிற ஒருத்தர் நிலத்துக்கு போகுது. அப்படி போச்சுன்னா நீங்க சும்மா இருப்பீங்களா? ஏயா நீங்க கேப்பீங்க, அந்த பஞ்சாயத்து தலைவர்கிட்ட போய் கேப்பீங்க, ஏயா என் நிலம் தான் அங்க பக்கத்துல இருக்கு, எனக்கு தான் என் முதல் உரிமை, என் நிலத்துக்கு தண்ணி வந்த பிறகுதான் நீ அவனுக்கு கொடுத்துட்டு போ, கொடுக்க வேணான்னு சொல்ல நீ கொடுத்துட்டு போ அப்படின்னு சண்டை போடவே இல்லையா? நிச்சயமான சண்டை போடு. அதே நிலையைத்தான் காவேரி தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஆறு, இங்கே உங்க மாவட்டத்தில் உங்க தொகுதியில தான் இங்கே உள்ள வருது, பிள்ளிகுண்டுல வருது. ஆனா இந்த தண்ணி நீங்க அனுபவிக்க முடியல, குடிக்க முடியல, விவசாயம் செய்ய முடியல. இந்த தண்ணியை குடிக்கிறதுக்கு 30 வருஷமா போராட்டம் பாட்டாளி மக்கள் கட்சி செய்ய வேண்டியது என்ன? இந்த மாவட்டத்தில் இந்த மண்ணில் தண்ணி போகுது, அவ்வளோ தண்ணி கடலுக்கு போகுது. அந்த தண்ணியை குடிக்கிறதுக்கு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு 30 வருஷம் போராட்டம், ஆர்ப்பாட்டம், மனித சங்கிலி, உண்ணாவிரதம், பட்டநாமம் எல்லாம் பண்ணது பிறகுதான் 98ல ஒரு அறிவிப்பு, என்ன, ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் குடிக்கிறதுக்கு. அதன் பிறகு 2008 இன்னொரு அறிவிப்பு, அதுக்கப்புறம் 2008 2010 ஒரு அடிக்கல், எதற்கு? இடைத்தேர்தலுக்காக. அதன் பிறகு 2013 14 தான் இந்த திட்டத்தை அறகுறையா நிறைவேற்றி இருக்கிறாங்க. இந்த தண்ணியை குடிச்சா புளோரைடு இருக்கு. அன்னைக்கு ராமநாதபுரம் போயிருந்தேன், ராமேஸ்வரம் போயிருந்தேன். அப்போ நம்ம அப்துல் கலாம் அப்போ அவர் தவறிட்டாரு, அங்க நான் போனேன். பிரதமர் எல்லாம் வந்திருந்தாங்க, நானும் போனேன். அப்போ அந்த நிகழ்ச்சி முடிச்ச உடனே நான் இன்னொரு இடத்துக்கு போறப்போ ஒரு பையன் பார்த்து சிரிச்சான். ஏய் தருமபுரியான்னு கேட்டேன். பார்த்து சிரிச்சான், அவ்வளவுதான். ஐயா ஆமாயா எங்கன்னு கேட்டா, இங்க பெண்ணாகரம் பக்கத்துல ஏரியூர் பக்கத்துல சொல்லு. என்னன்னா பல்லு மஞ்சள். என்ன அதுக்கு காரணம்? அதுல நீங்க குடிக்கிற தண்ணியில புளோரைடு அதிகமா இருக்கு. புளோரைடு என்றால் நச்சு பொருள். காலகாலமா இதுதான் குடிச்சிட்டு வர்றீங்க. பல்லு மட்டும் மஞ்சளா, உடம்பெல்லாம் தேஞ்சி போய் எலும்பெல்லாம் முறிஞ்சி இவ்வளோ பிரச்சனை காலகாலமா வருது. ஆனா இங்க தண்ணி போயிட்டு இருக்கு கடலுக்கு. மேட்டூர் அணை இந்த 4 மாதத்துல 7 முறை நிரம்பி இருக்கிறது. 7 முறை 50 TMC தண்ணி கடல்ல போயிருக்கு. இந்த ஜூலைல இருந்து இன்னைக்கு வரைக்கும் 50 TMC. நம்ம என்ன கோரிக்கை கேட்டோம்? நான் உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அந்த நேரத்தில் தான் இப்ப திட்டத்தை வகுத்தோம். என்ன திட்டம்? ஒகேனக்கல் காவேரி தர்மபுரி உபரி நீர் திட்டம் நிறைவேற்றுங்கள். என்ன அந்த திட்டம்? கடல்ல போற தண்ணி இப்ப 50 TMC போயிருக்கு 4 மாசத்துல. அதுல 3 TMC நீரேற்று மூலமா கொண்டு வரோம். நீரேற்று மூலமா என்ன? இப்போ உங்களுக்கு கூட்டு குடிநீர் திட்டம் வருவதற்கு ஒரு தடம் இருக்கு. அதுல பைப்ல எடுத்து வந்துதான், அதுல சின்ன பம்பிங் ஸ்டேஷன் வச்சுதான் இங்க கொண்டு வந்து அந்த கூட்டு குடிநீர் திட்டத்தை நிறைவேற்றுறாங்க. அதே தடத்துல இன்னும் கொஞ்சம் பெரிய பைப்பை போட்டு தண்ணி எடுத்துட்டு வந்து இங்க மடத்துக்கு எடுத்துட்டு வந்து மடத்துல இருக்கிற ஏரிங்களுக்கு எல்லாத்தையும், தர்மபுரி ஏரிக்கு எல்லாத்தையும் நிரப்பினா உங்க கிணத்துல
நான் 30 அடி 40 அடியில தண்ணி வரும். உங்க போர்ல 60 அடி 80 அடியில தண்ணி வரும். உங்க ஏரியில தண்ணி இருக்கும். விவசாயம் பண்ணலாம், விவசாயம் பெருகும், பொருளாதாரம் முன்னேறும், வேலை வாய்ப்பு உருவாகும். உங்க பிள்ளைங்க எங்க வேலை செய்யுதுங்க? பெங்களூர்ல போய் வேலை செய்யறான். என்ன வேலை? ஐடி வேலையா? இல்ல. சில பேர் குப்பைய வேலை செய்ய பொறுக்கிறாங்க, கொத்தனார் வேலை பண்றான், கல்லு உடைக்கிறான், குவாரியில வேலை செய்யறான், பனியன் கம்பெனியில வேலை செய்யறான், திருப்பூர்ல, கோயம்புத்தூர்ல போய் கம்பெனியில வேலை செய்யறான், கேரளாவில போய் அங்க ஹோட்டல்ல வேலை செய்யறான், ராமேஸ்வரத்துல போய் கொத்தனார் வேலை பண்ணான் அந்த பையன். என்னடா இங்க வந்திருக்கிறேன்னு? அங்க வேலை இல்லை. ஏன்? தண்ணி போதுங்க. இத நானும் எத்தனையோ முறை போராடிட்டேன், எத்தனையோ போராட்டங்கள் நான் செஞ்சேன். 3 நாள் நடைபயணம் பண்ண. அந்த நடைபயணம் இங்கிருந்து தான் நான் தொடங்கினேன். ஒட்டுமொத்த இந்த தருமபுரியில 80 விழுக்காடு மக்களுக்கு இந்த திட்டம் பொருந்தும், இந்த திட்டம் போய் சேரும்னா ஒரு நல்ல அரசு, நேர்மையான முதலமைச்சர், நியாயமான முதலமைச்சர், நல்ல நிர்வாகம் என்ன பண்ணிருக்கணும்னா, ஒரு மாவட்டத்தின் மக்கள் 80 விழுக்காடு பயன்பெறுவார்கள் என்றால் முதல் வேலையா அந்த திட்டத்தை கையெழுத்து போட்டு நிறைவேற்றிருக்கணுமா இல்லையா? ஆனால் இன்னைக்கு வரைக்கும் முதலமைச்சர் ஒரு வாயை கூட திறக்க, நேத்து கூட வந்துட்டு போனார் ஒரு கல்யாணத்துக்கு, ஒரு வாயை கூட திறக்கலையே. என்னையா நீங்களா முதலமைச்சர்? எதுக்கியா உங்களுக்கு எல்லாம் பதவி? இந்த மாவட்டத்தில் உள்ள தண்ணியை எடுத்துட்டு வந்து இங்க ஏரியை நிரப்புறதுக்கு துப்பு இல்ல உங்களுக்குலாம்? இதே திட்டம் தான் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் என்று கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு மாவட்டத்தை இந்த திட்டத்தை நிறைவேற்றிருக்கின்றார்கள். அத்திக்கடவு அவிநாசி திட்டம் என்றால் பவானி ஆற்றில் இருக்கின்ற உபரி நீரை எடுத்து அந்த ஏரிகளை நிரப்புகின்ற திட்டம். அது 1450 கோடி, 1530 கோடி திட்டம். அதற்கு நானும் போய் போராடினேன். 3 முறை நான் போய் போராடினேன். அங்க இருக்கின்ற மக்களுக்கு இந்த திட்டத்தை கொண்டு வா என்று நான் போராடினேன். அதே போன்ற திட்டம் தான் இங்க நம்ம அனுபவிச்சு தானே கீழே போடும் தண்ணி. அதுதான் நியாயம், அதுதான் நீதி, இயற்கை நீதி, நேச்சுரல் ஜஸ்டிஸ். அனுபவிக்க முடியலையே, தண்ணி கடல்ல வேணா கொடுப்போம், ஆனா தருமபுரி மக்களுக்கு நாங்க கொடுக்க மாட்டோம்னு தெளிவா இருக்கிறாரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். தெளிவா இருக்கிறார். 3 நாள் நடைபயணம் பண்ண, 10 லட்சத்து கையெழுத்து இயக்கத்தை தொடங்கின, எல்லாம் கையெழுத்து போட்டீங்க. ஒரு போராட்டம், 50,000 விவசாயிகள் அங்க நம்ம கலெக்டர் ஆபீஸ் எதிர்க்க ஒரு போராட்டம் என் தலைமையில் நடந்தது இந்த திட்டத்திற்காக. அப்பயும் வாயை திறக்கல. அதன் பிறகு அரை நாள் கடையெடுப்பு நடத்தினாங்க. திமுக, அண்ணா திமுக எல்லாம் பார்க்கல, எல்லா கட்சிக்காரரும் சேர்ந்து அவங்க கடைய 100 விழுக்காடு கடையெல்லாம் மூடினாங்க. எதுக்கு? வீணா போற தண்ணி எங்களுக்கு குடியா? 60 ஆண்டு காலம் திமுக ஆட்சி செய்து வருகிறது. 60 ஆண்டு காலம். ஆனா அந்த திட்டத்தை நிறைவேற்றல. இதுக்கு பிறகு நிறைவேற்றுவாங்களா? உங்களுக்கு நம்பிக்கை இருக்குதா? இல்லையே. இங்க இருக்கின்ற பெண்ணாயிரம் தொகுதியில் இருக்கின்ற அனைத்து தரப்பு மக்களும், நீங்க என்ன கட்சியில் ஒன்னா இருந்துட்டு போங்க, எந்த ஜாதி மதம் எல்லாம் இருந்துட்டு போங்க, எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. இந்த தேர்தலில் நாங்க நிறைவேற்றுறோம். நான் நிறைவேற்றுறேன். இந்த அன்புமணி ராமதாஸ் நிறைவேற்றுவான். நான் உங்களுக்கு உறுதினா தரேன், உறுதி தரேன், உறுதி தரேன். ஏன்னா எனக்கெல்லாம் தாங்கலையா எவ்வளவு ஒரு அதிகாரம் வச்சுக்கிட்டு. சாதாரண ஒரு திட்டம் இது, என்ன பொறுத்த சாதாரண ஒரு திட்டம் இது, யாரும் கேட்க முடியாது. 36 வரைக்கும் அந்த தண்ணி எடுத்துட்டு போலாம். 2036 வரைக்கும் தடம் இருக்குது, எல்லாம் இருக்குது. கேட்டா காவேரி நடுவர் மன்றம் தீர்ப்பு, இந்த தீர்ப்பு, அந்த எந்த கத்திரிக்காயும் கிடையாது, எந்த வெண்டைக்காயும் கிடையாது. இதுக்கு வேண்டியது தைரியம் வேணும், தில்லு வேணும். எல்லாம் ரெண்டுமே என்கிட்ட இருக்கு. இதுல கேட்டா அமைச்சர் ஒண்ணு, இதுக்கு ஒப்பந்தம் அவங்க பண்ணுவாங்க. போய தெரியல, தைரியம் இல்ல, நீ பண்ண முடியாது, ஏமாத்துற. எங்களால முடியும், எங்களால முடியும். இப்ப 2வது கூட்டு குடிநீர் திட்டம்னு ஒண்ணு, 2வது இல்ல, அது 3வதுன்னு பேர் சொல்லி 2வது தான் வந்திருக்கு. இந்த திட்டத்திற்கு என்னமோ இவங்க வெற்றி கொண்டாடுறாங்களாம். 7,000 கோடின்னு, 8,400 கோடி, அல்ல 2,400 கோடி மத்திய அரசு கொடுக்குது, 500 கோடி தொழில்துறை கொடுக்குது. தமிழ்நாடு அரசு ஒரு பைசா போடல.
ஜிஎஸ்டி வரி மட்டும்தான் தமிழ்நாடு அரசு கட்டணும். ஆனா நாங்க 8000 கோடி கொண்டு வந்துட்டோம், 8000 கோடி கொண்டு வந்து பொய்ய சொல்லிட்டு நிறைய அதெல்லாம் இருக்கு. சரி, அதை விடு. அதெல்லாம் உங்களுக்கு என்ன புரிய போறது கிடையாது. என்னடா இவன் அந்த திட்டம் சொல்றான். உங்களுக்கு வேண்டியது என்ன? நல்லா குடிக்கிறதுக்கு தண்ணி, உங்க பிள்ளைங்களுக்கு நல்ல படிப்பு, படிச்ச பிள்ளைங்களுக்கு வேலை, அவ்வளவுதானே? அவ்வளவுதானே? 60 ஆண்டு காலமாக இந்த திமுக ஆண்டு என்ன பிரயோஜனம்? என்ன பயன்? என்ன பிரயோஜனம்? நான் கேட்கிறேன், இந்த தேர்தலில் திமுகவை தோற்கடியுங்கள், தோல்வி அடையணும். அது நீங்க செஞ்சுதான் இருக்கிறீங்க. எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு செய்யறீங்க, எம்பி எலெக்ஷன்ல மாறுறீங்க. அதான் புரியல எனக்கு. சரி, கடந்த சட்டமன்ற தேர்தலில் தர்மபுரி 5 தொகுதிகள் இருக்கிறது, சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது. இந்த 5 தொகுதியிலும் திமுக தோற்கடித்தீர்கள். இந்த சட்டமன்ற தேர்தலில் தர்மபுரியில் உள்ள 5 சட்டமன்ற தொகுதிகளில் திமுக டெபாசிட்டை இழக்க வேண்டும். டெபாசிட்டை இழக்க வேண்டும். முடியுமா? என் தம்பிங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா அது யாராலும் தடுக்க முடியாது. அதுவும் என் பெண்ணாகரத்தில் உள்ள தம்பிகளும் தங்கைகளும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அது எந்த கொம்பனாலும் மாற்ற முடியாது. அப்படிப்பட்ட இந்த பகுதியில் பெண்ணார்கள் இருக்க என் தம்பிங்கெல்லாம் இங்க யோசிக்க மாட்டான், இங்கதான் யோசிப்பான். அதான் பிரச்சனை. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சக்தி எனக்கு பேசினாப்புல, ஐயா ஒரு போன் பண்ணாங்க, என்ன மிரட்டினாங்க, நீ பதிவுலாம் போட்டீங்கன்னா உனக்கு கேஸ் போட்டு விடுவேன். நான் சொன்னேன், சக்தி நீ கவலைப்படாதடா, அப்படி ஏதாவது நடந்தா நானே வந்துருவேன், யாரு பண்ணாலும் சரி நீ தைரியமா இரு. அப்புறம் அவங்க மச்சான்கிட்ட போன் பண்ண சொன்னேன், அவங்க மாமாட்ட போன் பண்ணி, இனி அவனாவது போன் பண்ணி மிரட்டினானுங்கன்னா நான் தொலைச்சு போட்டு விடுவேன். நானும் அமைதியா வந்துட்டு போயிட்டு இருக்கிறேன். இப்படி யாராவது இனி என் தம்பிகளையும் என் தங்கைகளையும் யாராவது போன் பண்ணி இது பண்ணாது அது பண்ணாது இப்படி போட்டு இப்படி பண்ணி மிரட்டினானுங்கன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன். இந்த தொகுதிக்கு உள்ளே வர முடியாது. அது யார் இருந்தாலும் சரி நான் சொல்றேன். வரீங்களா, வந்துட்டு போங்க, அவ்வளவுதான். இல்ல சென்னையில இருந்துட்டு போயிடுங்க, இங்க வராதீங்க. ஏன்னா இந்த மேடையில பார்த்திருப்பீங்க, அவ்வளோ கோபம் இருக்கு. நானும் இப்ப மாறிட்டேன். உன்னை பார்த்து நான் மாட்ட பேசின்னு இருந்தேன். எனக்கு சரி அதை விட்டுடு, அது முடிஞ்சு போன கதை, அவ்வளவுதான். என்ன, அது முடிஞ்சு போச்சு. சாப்டர் க்ளோஸ், சாப்டர் ஓவர். அடுத்தது அருள் சொன்ன மாதிரி அருளுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. எனக்கு வேண்டியது இந்த மாவட்டம், இந்த தொகுதியினுடைய வளர்ச்சி. நான் மேட்டூர் போயிருந்தேன் போன வாரம். மேட்டூர் போனவன நான் கோட்டையூர் அந்த பகுதியில் போனேன். ஒட்டனூர் இந்த பகுதியில் இருக்கு, கோட்டையூர் அந்த பகுதிக்கு போயிருந்தேன். நமக்கு ரொம்ப காலமா கேட்டுட்டு இருக்கிறோம், இந்த பெரிய பாலம் வேணும், இங்க மேம்பாலம் வேணும், ஒட்டனூர்ல இருந்து கோட்டையூர் அது வரைக்கும். இதுக்கு முன்னாடி இந்த பக்கம் நாகமரையில இருந்து பண்ணவாடி அந்த பக்கம் போனோம், அது பெரிய லெவல் பாலம். அதுனா இங்க இருக்கிற ஒட்டனூர் கோட்டையூர்னா கொஞ்சம் சின்னதா இருக்கும் அந்த பாலம். இதுல என்ன பண்ணார் முதலமைச்சர், 46 மாதத்துக்கு முன்பு ஒரு அறிவிப்பு, 250 கோடி ரூபாய் 110 விதியில ஒண்ணு அடிச்சார், அவ்வளவுதான். அப்போ 46 மாதத்திற்கு முன்பு ஒரு அறிவிப்பு, அவ்வளவுதான். அது நிதி ஒதுக்கல, ஒரே ஒரு பைசா கூட ஒதுக்கல, ஒரு பைசா கூட ஒதுக்கல. இவங்க கட்ட போறது கிடையாது. அதனால இந்த மக்கள் எல்லாம் நீங்க நினைச்சிட்டு இருக்காதீங்க, இவங்க சொல்லுவாங்க அறிவிப்பாங்க, அதுல நிதியும் வராது ஒண்ணும் வராது. அதனால இதெல்லாம் ஏரியூர் பகுதியில் இருக்கிற மக்கள் எல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். உங்களெல்லாம் இன்னும் ஏமாறாதீங்க, எல்லாம் ஏமாறாதீங்க. நீ இவ்வளவு காலமா ஏமாந்ததெல்லாம் போதும். அதனால இன்னும் 6 மாதம் பொறுத்துக்குங்க. அதையும் இந்த அன்புமணி ராமதாஸ் உங்களுக்கு நான் அறிவிப்பேன். நான் அடுத்தது இன்னொன்னு நான் சொல்றது டிசம்பர் 17ஆம் தேதி சிறை நிரப்பும் போராட்டத்தை நான் அறிவித்திருக்கின்றேன். எதுக்கு தெரியுமா? எதுக்கு? வன்னியர்களுக்கு குறைந்தது தமிழ்நாட்டில் 15 விழுக்காடு இடஒதுக்கீடு வேணும் என டிசம்பர் 17ஆம் தேதி
தமிழ்நாடு முழுவதும் சிறை நிரப்பு போராட்டத்தை நான் அறிவித்திருக்கின்றேன். அதில் அத்தோனை என் தம்பிகளும் தங்கைகளும் சகோதரிகளும் அண்ணன்மார்களும் கலந்து கொள்ள வேண்டும். தயாரா? நீங்க தயாரா? நான் தயாரா இருக்கிறேன். உங்களுக்காக எத்தனை நாள் வேணா உள்ள இருக்கிறது நான் தயாரா இருக்கிறேன். எனக்கு வேண்டியது உங்களுக்கு படிப்பும் உங்களுக்கு வேலையும் வேணும். அந்த தான் என்னுடைய நோக்கம். இத படிப்பும் வேலையும் உங்களுக்கு ஸ்டாலின் நிச்சயமா கொடுக்க மாட்டார். ஸ்டாலின் மட்டும் இல்ல, அவங்களுடைய கைகூலிகள் சுத்திட்டு இருக்கிறாங்க, ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் இப்ப யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். அதனால இனி நாம ஏமாற தயாரா கிடையாது. உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி, உச்சநீதிமன்றம் தீர்ப்பு என்ன தீர்ப்பு? தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்க எந்த தடையும் கிடையாது, நீங்கள் தாராளமாக கொடுத்துக் கொள்ளலாம் என்று உச்சநீதிமன்றமே ஒரு தீர்ப்பு வழங்கி இருக்கிறது. தீர்ப்பு வழங்கி 1314 நாட்கள், 15 நாட்கள் ஆகிறது. 1315 நாட்களுக்கு முன்பு ஒரு தீர்ப்பு வழங்கி இருக்கிறது. தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுங்க. இவ்வளோ நாள் கழித்தும் ஸ்டாலின் அவர்கள் கொடுக்கலனா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? யா எங்க இருந்து வந்தது இந்த தைரியம் உங்களுக்கு? உங்களுக்கு உங்க மேல ஊழல் குற்றச்சாட்டுனா ஓடுறீங்களே உச்ச நீதிமன்றத்துக்கு. கிட்னி திருடுறதுக்கு அவனை காப்பாத்திட்டு நீ ஓடுற உச்ச நீதிமன்றத்திற்கு. மணல் திருடுறவங்களுக்கு காப்பாத்திட்டு நீ உச்ச நீதிமன்றம் ஓடுற. மலையை திருடினவன் காப்பாத்திட்டு நீ உச்ச நீதிமன்றம் ஓடுற. அதே உச்ச நீதிமன்றம் தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு நீ கொடுத்துட்டு போன்னு சொல்லி 1315 நாள் ஆகியோ ஏன் கொடுக்கல? ஏன் கொடுக்கல? நீ செய்யற இந்த வன்னிய சமுதாயத்திற்கு எவ்வளவு பெரிய துரோகம் செஞ்சிருக்கிற. இதான் முதலமைச்சர் ஒரு மாதத்துல கையெழுத்து போட்டு முடிச்சிருக்கலாம். ஒரே மாதம் தான் தேவை. அது செய்ய போறது கிடையாது. அதனால நான் சொல்றேன், தமிழ்நாட்டில் உள்ள வன்னியர்களே, வன்னியர் சொந்தங்களே, வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் வன்னியர்கள் ஒரு ஓட்டு கூட திமுகவுக்கு போடக்கூடாது. எவ்வளவு பெரிய துரோகத்தை திமுக அந்த மக்களுக்கு செஞ்சிருக்கு. இது நான் சாதாரண துரோகமா நான் பார்க்கல. சாதாரண துரோகம் கிடையாது. எவ்வளவு கஷ்டப்பட்டு உயிர் தியாகம் செய்து எத்தனை போராட்டங்கள் செய்து கிடைத்த இந்த இடஒதுக்கீடை அதை ரத்து பண்ணிச்சு சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை. பிறகு உச்ச நீதிமன்றம் சென்றோம், அங்கே இந்த தீர்ப்பை கொடுத்தார்கள். அதனால இதெல்லாம் நீங்கள் சாதாரண துரோகமா பார்க்காதீங்க. இந்த மாவட்டத்துக்கு மட்டும் இல்லை, இந்த சமுதாயத்துக்கு துரோகம். இது ஏதோ வன்னியர் பிரச்சனை கிடையாது, இது ஏதோ ஜாதி பிரச்சனை கிடையாது, இது சமூக நீதி பிரச்சனை. சமூக நீதி பிரச்சனை அந்த அடிப்படையில் தான் நான் பார்க்க வேண்டும். அதனால்தான் நான் சொல்றேன், நீங்க எல்லோரும் வாருங்கள், நாம் எல்லோரும் ஒன்றாக இணைவோம், ஒன்றாக இந்த பகுதி, இந்த மாவட்டம், இந்த பகுதி வளம் பெற, வளர்ச்சி பெற வேண்டும். உங்க பிள்ளைங்க வெளியில போன பிள்ளைங்க எல்லாமே மீண்டும் இங்க வர வேண்டும். அது என்னால முடியும். நீங்க எல்லாமே 2 ஏக்கர் 3 ஏக்கர் 5 ஏக்கர் நிலம் வச்சிருக்கீங்க. ஆனா அப்படி நிலம் வச்சிருக்கவங்க பிள்ளைங்க எங்க வேலை செய்யறாங்க? கூலி வேலை, கல் உடைக்கிறது, கொத்தனார் வேலை, குவாரியில போய் வேலை செய்யறாங்க. தண்ணி மட்டும் இங்க அங்க போற தண்ணி, வீணா போற தண்ணி இங்க எடுத்துட்டு வந்து உங்க ஏரியில விட்டுனா, உங்க கிணத்துலயும் போர்ல தண்ணி அடிஞ்சுன்னா அவன் கால் மேல கால் போட்டு விவசாயம் பண்ணிட்டு சுயமரியாதையோட இங்க வந்து வாழ்வாங்க. போய் ஒரு அடிமையா வாழ்ந்துட்டு இருக்கிறான். அதே எங்களுக்கு வேணும், அதே எங்களுக்கு வேணும். அதுதான் இந்த அன்புமணி ராமதாஸ் நிச்சயமா உங்களுக்கு செய்வான், உறுதியா செய்வான். எவ்வளவு கனவுகள் எனக்கு இருக்கு இந்த மக்களுக்கு, இந்த மாவட்டத்திற்கு. உங்களுக்கு நான் என் வாழ்நாள் முழுவதும் நன்றி கடன் பட்டவன். காரணம் என்ன, தொடக்கத்திலிருந்து இது நம்ம கட்சியின் ஒரு கோட்டை. 2014 எவ்வளவு எதிர்ப்புகள் மீறி என்னை நீங்க உங்களை நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்தீர்கள். அதெல்லாம் என்னால வாழ்க்கையில நான் கடைசி வரைக்கும் என்னால மறக்க முடியாது. அந்த ஆதகம் தான் எனக்கு இருக்குது. எப்ப இங்க வந்தாலும் சரி எனக்கு அந்த வெறி, என்னடா இப்படி இருக்குது, இவ்வளவு செய்யலாமே, இந்த மக்களுக்கு இவ்வளவு கொண்டு வரலாமே. அதனால இதையெல்லாம் நீங்க நிச்சயமாக மனதில் ஏற்றிக்கொள்ளுங்கள். வருகின்ற தேர்தல் நமக்கு மிக முக்கியமான தேர்தல். இது தமிழ்நாட்டுக்கு முக்கியமான தேர்தல். இந்த தேர்தலில் திமுக தோல்வியடைய வேண்டும். திமுக பெண்களுக்கு எதிரான ஆட்சி, விவசாயிகளுக்கு எதிரான ஆட்சி, ஊழல் செய்கின்ற ஆட்சி, அரசு ஊழியர்களுக்கு எதிரான ஒரு ஆட்சி, மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு ஆட்சி. திமுக ஆட்சியை நாம் விரட்டி அடிப்போம்.
போதும், இவர்கள் ஆண்டது போதும், தமிழ்நாட்டை நாசப்படுத்தியது போதும். ஆக இங்க இருக்கின்ற பெண்ணாகரம் தொகுதியில் உள்ள அனைத்து மக்களும் ஒன்று சேருங்கள், வாருங்கள், எங்கள் பின்னால் வாருங்கள். உங்களுக்கு விடுதலை, உங்கள் மக்களுக்கு விடுதலை, திமுக பிடியிலிருந்து விடுதலை நாம் பெற்று அடைவோம். இந்த ஊழல் திமுக, மக்கள் விரோத திமுக, கஞ்சா திமுக, சாராய ஆட்சி, கஞ்சா ஆட்சி, கஞ்சா விற்கின்ற ஆட்சி, பெண்களை நாசப்படுத்துகின்ற ஆட்சி, இந்த திமுக ஆட்சி விவசாயிகளுக்கு எதிரான ஆட்சி, அரசு ஊழியர்களுக்கு, தொழிலாளர்களுக்கு, வணிகர்களுக்கு எதிரான ஆட்சி, திமுக ஆட்சியை நாம் வீட்டுக்கு அனுப்புவோம், விரட்டி அடிப்போம், நம் உரிமைகளை மீட்டெடுப்போம், நாம் மீட்டெடுப்போம். நன்றி.